இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்துக்குது. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவாக வந்திருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னார்வலருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 50,000 வேகன்சி கிட்ட பார்த்தீங்கன்னா நிரப்புறாங்க. அந்த 50,000 வேகன்சி பார்த்தீங்கன்னா தன்னார்வலர் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. ஐடிகே 3.0 செலெக்ஷன் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதை பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்கணும், வந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அறிவிச்சிக்கிறாங்க. அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐடிகே 3.0 பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2.0ல் 50,000 வேகன்சி இருந்தது. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா 30,000 35,000 வேகன்சி தான் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரப்போகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியராக பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி மட்டும் கிடையாதுங்க, வேறு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பணி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக பணிபுரியறதுக்கு விருப்பமாக இருந்தால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும், அதேமாதிரி தற்காலிக ஜாப்பு, இல்லம் தேடி கல்வி ஜாப்பு, இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்களா, நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு உடனே விண்ணப்பிச்சிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் பணி பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுடைய திறனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளை சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஒழுக்கமாக இருக்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுங்க. இல்லம் தேடி கல்வியில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன எல்லாத்துக்குமே நன்றி. இப்போ வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இல்லம் தேடி கல்வியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் ஆஃபீஸர், கோஆர்டினேட்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு பண்ணி அவங்களுக்கு அந்த ஆஃபீஸருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் போயிடுச்சு. அவங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 21/6/2025 இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசுகிட்ட இருந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணலன்னா உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வாய்ப்பு கிடைச்சி பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்க. தற்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிடைக்காதான் நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். எல்லா மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் நடக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போய் கலந்துக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் கலந்துட்டு ட்ரைனிங் எந்த மாதிரி இருந்துச்சு, எந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேறு தன்னார்வலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடிகே 3.0 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க. விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பான்னு கேட்டிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு கிரியேட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கோஆர்டினேட்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்டிங்களாவே பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க. அவங்ககிட்டையும் ஒரு லிஸ்ட்டு இருக்கும். அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி சொல்லி இருக்குது. இதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்டர் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சேலம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2000 சென்டர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா உங்களுடைய அட்டனன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டனன்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. அந்த அட்டனன்ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கிறீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய திறமையும் பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு ஹெச்எம், அதே மாதிரி உங்களுடைய கோஆர்டினேட்டர் எல்லாம் சேர்ந்து தான் உங்களை பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2.0 ஒர்க் பண்ணி மட்டும் கிடையாதுங்க. இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீக்கிட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா தன்னார்வலர் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் அட்டனன்ஸ் போடாமல் சரியாக பார்த்தீங்கன்னா பண்ணாதனால நிறைய பேர்த்த நீக்கிட்டாங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து போட்டு இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸ் ரிசல்ட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க.
நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க. அதேமாதிரி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், லோக்கல் ஆன்லைனில் வெப்சைட்டில் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண மாட்டோம். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறையில் வரும், யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணாவே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்காக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கு 2 வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறலாம். மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதனால் அந்தந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் எடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணற்கேணி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதிருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது எதில் ஷேர் பண்ணிக்கிறாங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தேதியாக இருக்குன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவாங்க. நீங்கள் அந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அது மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தன்னார்வலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை எப்படி தக்க வச்சுக்கணும்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டண்டன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக போடணும். நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்களுடைய ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் அவங்களுடைய நிறுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலெக்ஷன் பண்ணுறது தான் உங்களை. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வாய்ப்பு கிடச்சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது மறுபடியும் கிடைக்குமான்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் தன்னார்வல செலக்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் பண்ணல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கே பண்ணலன்னு கூட சொல்லலாம். அவங்களெலாம் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விண்ணப்பிச்சிருந்து தான் அவங்கள நீக்கிட்டாங்க. அதனால் இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2.0 வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வேகன்சி, 50,000 சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிகே 3.0ல் 35,000 வேகன்சி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 35,000 சென்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 34,796 தன்னார்வலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு எடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3,000 வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 38,000 அப்படி போனால் வந்து பார்த்தீங்கன்னா 40,000க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வரும். ஒரு 10-15,000 வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் குறைஞ்சிருச்சு. அதெல்லாம் என்ன காரணம்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த தன்னார்வலர் சொல்லிக் கொடுக்குறது, அட்டண்டன்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குழந்தைங்களுடைய வருகை வந்து பார்த்தீங்கன்னா குறையிறது, இந்த மாதிரி நிறைய காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து உங்களுக்கு 40,000க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருந்தீங்க. ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டண்டன்ஸ் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து போட சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் போட முடியலன்னா அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்போது ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வரல. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி, ஆசிரியர் ஜாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டாக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.